வணக்கம் நண்பர்களே, ஒரு சூப்பரான வீடியோவுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இது பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்க போகிறோம். விரால் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு செம்மையான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாழைத்தோப்புக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விரால் இருக்குது. அது வியட்நாம் விரால்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே பதுங்கி கிடக்கு. எல்லாத்தையும் வேட்டையாட போகிறோம். நம்மளோட தூமெக்ஸ் ராடு, லுக்கானோட தூமெக்ஸ் ராடு எடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா காஸ்கிங் ரீல் போட்டிருக்கோம். இது நல்ல டிஸ்டன்ஸ் போகும். இது மட்டும் கிடையாது, இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ஃப்ராக் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ராக் எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா ரியல் வாரியரில் இப்போ யார்கிட்டையுமே இந்த ஸ்டாக்லாம் இருக்காது. நல்ல கலெக்ஷன், சூப்பரான கலெக்ஷன் ஆகிட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்துக்கு எல்லாம் அருமையாக இருக்கும். இந்த பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது, ரிசல்ட்டுமே உண்மையாக சூப்பராக இருக்குது. இப்போ நான் மீன் பிடிச்சே காட்டுறேன். நல்ல சைஸு. இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அவுரி மீனுக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே நேரத்தில் பெரிய விரால் இருந்தாலும் விரட்டி அடிக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் வாரியரோட ஃப்ராக் மட்டும் கிடையாது. இன்றைக்கி ஹேண்ட் கிராஃப்டோட ஃப்ராக் வந்திருக்கு. பாஸ், இந்த பாஸை வச்சு பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸை ட்ரை பண்ணி ஒரு மீனை லேண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் வாரியரை யூஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்க போகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது பாஸ் ஃப்ராகை தான் யூஸ் பண்ண போகிறோம். பாஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஹேண்ட் கிராஃப்டோட ஃப்ராக். ஹேண்ட் கிராஃப்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஊக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும். ஃப்ராகை பாருங்கள், நல்லா காட்டுறேன். கலரு கண்ணெல்லாம் பாருங்க இருக்குன்னா. இதோட ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்பின்னரு. குவாலிட்டியுமே ஓகே தான். ஆனால் என்ன பிரச்சனைனா இதில் வந்து லெட்டு போட்டிருக்காங்க. இந்த லெட்டு வந்து கீழே விழுந்துருமா என்னன்னு தெரியல. நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் வாங்கிட்டேன். நீங்கள் ரிவ்யூவை பார்த்துட்டு போய் வாங்குங்க மறக்காமல். லெட்டு விழுந்தால் வேணாம், விழுகலைன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இதான் நம்மளோட செட்டப்பு. தூமெக்ஸ் ராடோட 7 ஃபீட்டு. மேலே பார்த்தீங்கன்னா காஸ்கிங் ரீலு, நம்மளோட பாஸ் ஃப்ராகு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கைடு ஆசிக்கன்னா லோக்கல் ஏரியாவில் வேட்டையாடி கிங் ஆகிட்டார். இப்போ அவர் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே வாங்க. இது பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலத்தில் போய் விரால் மீனை பிடிக்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சதுப்பு நிலத்தையே பார்த்துருக்க மாட்டீங்க. வாங்க காட்டுற சதுப்பு நிலம்னா என்னென்னு. முடியா மக்களே, தெரிக்கும். இன்னைக்கு ஒரு அடிபொலியான சினேக்கட் வீடியோ தான். நல்ல டிஸ்டன்ஸ் மக்களே, சரியான டிஸ்டன்ஸ் போகுது. என்னன்னா பண்றது, பெருசு அடிக்குன்னு பார்த்தா ரியல் வாரியோட ஸ்கூபியில் சைஸ் மட்டும் பாருங்க எவ்வளோ பெருசு. எத்துக்கும் தவளை பக்கத்தில் போடு மீன். எத்துக்கூன்ல இருந்து அடிக்குது. இதை எப்படி வறுக்கிறது? வறுக்கலாம் முடியாதுண்ணா. ரிலீஸ் பண்ணிடலாம். ரொம்ப குட்டிக்கும். நம்ம பாஸை இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆகிடுச்சு. பாஸுக்கு எதுவும் மீன் அடிக்கலை. ஏன்னா சைஸு ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போகுது. நல்லா லாங்காகவே சொன்னால் நீங்கள் பாஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வேறு யாரையாவது ட்ரை பண்ணலான்ட்டு ரியல் வாரியரோட பீக்கை ட்ரை பண்ண போகிறோம். ரியல் வாரியரோட பீக்கு நல்லா இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். ரியல் வாரியரோட பீக்கை ரெடி பண்ணியாச்சு. இப்போ பீக்கில் பேக்காக ஒரு மீனை பிடிச்சிட்டு வராங்க மக்களே. இப்போ என்ன பிரச்சனைனா பசி கொண்டு எடுக்குது. மீனை பிடிச்சி சாப்பிட்டு பழகிட்டேன் நான். இப்போ மீன் கிடைக்க மாட்டேங்குது. அடிப்பொலி சைஸில் ஒரு மீன் கிடைச்சா பரவாயில்ல. இப்போ நம்ம கொஞ்சம் இன்டீரியராக போகிறோம். இந்த இடம் கொஞ்சம் ஆபத்து. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது காடு மாதிரி இருக்குது. என்ன இருக்குது ஆபத்துன்னே தெரியல. உள்ளே போய் தான் பார்க்கணும். கேர்ஃபுல்லாக இருங்க கேமராமேன். மக்களே, இப்போ நான் கேஷ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் கேஷில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அடிக்கும். அண்ணா 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 நீ அண்ணா என்னதுடா அது? மீன் அடிச்சாம பாருங்க. ஜிலேபி பண்ணிட்டு வரானா நீ? மக்களே, ஸ்பின்னரில் யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஸ்பின்னரில் பிடிக்க சொன்னீங்க. நான் பாருங்க ஃப்ராக்லேயே பிடிச்சிருக்கு. என்னடா பண்ற நீ? அவனுக்கு அடிக்குமா ஊக்செட் பண்ணா பாருங்க. பாருங்க, ஒரு அவுரி அடிக்க சொன்னா, வேற ஆள் மீனை பிடிக்க சொன்னா, ஜிலேபியை பிடிக்க ஃப்ராக்ல. இந்த மனுஷனை எங்கே தான் போகிறது? இதை வேற சமைக்க சொல்லுவாங்க இப்போ என்ன. ஐயோ, அது ஊக்செட் பாருங்க. அம்மா
அவரி மக்களே நல்லா வயிறு முட்டை திருண்டும் வந்து கடிக்கிறேங்கிற மக்களே மீன் பார்த்தீங்கன்னா அங்கே அடிச்சிருச்சு. அடித்து போய் ஒரு முள்ளு கடியில் மாட்டிக்கிச்சு. நிறைய மீன் இருக்குது. இப்போ தண்ணிக்குள்ளே இறங்கி நம்ம தவளை எடுக்க ட்ரை பண்ணால் மீன் ஓடிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ராடை கீழே வச்சுட்டோம். கீழே வச்சுட்டு நம்ம இப்போ வேறு ராடு எடுத்துருக்கோம். இது வந்து சின்ன ராடு, நம்ம ரெடி பண்ண ராடு, அல்ட்ராலைட் ராடு தான். பார்க்கலாம் அல்ட்ராலைட் ராடில் எதாவது பிடிக்க முடியுதான்னு. இந்த ராடையும் மாட்ட விடாமல் இருந்தால் சரி. வேறு வழியே கிடையாது. மறுபடியும் உள்ளே வச்சுருந்த பாஸை வெளியே எடுக்க போகிறோம். பாஸுக்கு வேலை வந்துருச்சு. எப்போவுமே ஆபத்தான இடத்துல வந்து பாஸ் தான் வேலை செய்யணும். நம்ம பாஸ் வெளியே வாங்க பாஸ். பாஸை வச்சு எதாவது பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். மக்களே ஐயோ போச்சே போச்சே. சொன்னாரே மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல மக்களே போச்சா? இருக்கு மக்களே. இருக்கா? மீன் இருக்கு இருக்கு இருக்கா? மீன் இருக்கு. இல்ல இல்ல மக்களே ராடு பாருங்க. சல்லி போயிடுச்சா? ஐயோ சல்லி சல்லியா போய் விட்டதே. ஒருத்தருக்கு மனசே இல்ல. முடியல. ஒரு ராடை ஒரு வாட்டி உடைக்கலாம், 2 வாட்டி சக்க சக்கையா நொறுங்கிருச்சுங்க. பாருங்க எப்படி உடைஞ்சிருக்குன்னு. ஆனால் சைஸு மக்களே எப்படி 2 கிலோ இருக்கும். ராடு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. இது உள்ளே மாட்டிக்கிச்சுன்னு சொல்லி அந்த ராடு எடுத்து போட்டேன். அதில் மீன் அடித்து உடஞ்சி போச்சு. இப்போ வேறு வழி இல்லை. பிரைடு கட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இப்போ இழுக்க போகிறோம். என்ன இழுத்து உண்ணேன். நெல்ல வரனே மக்களே கட்டாயிடுச்சு. தவளை பார்த்தீங்கன்னா பாதி கட்டாயி அங்கே மாட்டிக்கிச்சு. சாரி, பிரைடு பாதி கட்டாயி தவளை உள்ளே மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் நேரம் வந்து இதை வச்சு பிடிக்கலாம். ஏன்னா இப்போ உள்ளே இறங்கினா மீன் ஓடிடும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மீனாக பிடிக்கணும். நல்ல ஸ்ட்ரைக் இருந்துச்சு, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோம். பார்க்கலாம், ஏதாவது ஒன்றே லேண்ட் பண்ணலாம். காலங்காத்தாலே நரி மூஞ்சில் முடிச்சுட்டு வந்துருக்கணும். நான் நரி மூஞ்சில் முடிச்சிருக்கேன் இன்னைக்கு. அண்ணன் வேணா நரி தான் 10 ஸ்ட்ரைக்கு மிஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம பாஸை மாட்டியாச்சு. பாஸை வச்சு இப்போ நம்ம இன்னொரு ஜிலேபி பிடிக்க போகிறோம். கடைசி வரைக்கும் இன்றைக்கி விரால் கிடையாது. ஏதாவது சிலேப்பியாவது பிடிச்சி தேத்துவோம். நேரம் சரியில்லை. காலையில் எந்திரிச்சு யாராக இருந்தாலும் மீன் பிடிக்க போகிறது முன்னாடி நரி முகத்தில் முடிச்சுட்டு வாங்க. அப்போ தான் வருது வருங்க நம்ம ஐட்டம். நீ தொப்பான்னு போட்டு ஓட்டிட்டு அப்படியே அவ்வளோதான் இருக்கு என்ற சைடு. ஒரு பிரைடை ஒரு வாட்டி கட் பண்ணலாம், 2 வாட்டி கட் பண்ணலாம். 100 வாட்டி கட் பண்ணால் எங்கிட்ட பிரைடு இருக்குது. பிரைடே இல்லை மக்களை, இருக்க வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கேன். நானே வயிற்றுச்சலுக்கு மீன் பிடிச்சிட்டு இருக்கியா? வயிற்றுச்சல் நீ மீன் பிடிக்க மாதிரி இல்லடா. நீ மீன் ஒன்று நான் பிடிக்கணும் இல்லை, இந்த வளர்த்து அவனு மீனே பிடிக்கக்கூடாது. ஏய் வருது 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 போடு பாஸ். பாஸ்ல அடிச்சாச்சு. மெதுவா 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 செடியோட எடுத்துறது மீன் கலந்துரும். ஏய் அந்த ஆளு வயிற்றுச்சல் என்னென்னத்தே பேசிக்கிட்டு இருக்காரு. வயிற்றுச்சலாம் ஒன்றும் இல்லை. வராதுன்னு நினைக்கிறேன். வராலாம் அவுரி வராது. 4 கிலோ. 4 கிலோ குட்டியை பிடிச்சி 4 கிலோவா? 4 கிலோ. சூப்பரான மீன் பிடிச்சிருக்காப்ல. மனுஷன் பிடிச்சிருக்க மீனை பாருங்க. மீன்ல பாதியை காணோம். ரிலீஸ் பண்ணிடலாம். மடி வந்து கடிச்சிடாத போய்க்க. டெய்லியும் இந்த முள்ளுக்காடுக்குள்ள இறக்கிட்டு சாவடிக்கிறாங்க என்ன. மக்களே பாஸை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிச்சோம். இதுக்கப்புறம் பாஸ் வேணாம். பாஸை மறுபடியும் உள்ளே போக சொல்லிடலாம். ஏதாவது நமக்கு ஆபத்தான சூழ்நிலையில் பாஸை பயன்படுத்திக்கலாம். இப்போ ரியல் வாரியர் நமக்கு ஜிலேபி பிடிச்சி கொடுத்தார்ல, அவரை யூஸ் பண்ண போகிறோம். நண்பர்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. வாங்க ரியல் வாரியரில் மீனை பிடிக்கலாம். இன்னைக்கு மீன் பிடிச்சி வருது சாப்பிட்டாங்கன்னு நான் வெறியில் இருக்கேன். மக்களே நான் சொன்னல சதுப்பு நிலம் சதுப்பு நிலம், இதான் சதுப்பு நிலம். தண்ணி பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏறி இறங்க. அங்கே பாருங்க ஒரு மனுஷன் செருப்பு கிருப்பில் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. மக்களே பல மணி நேரமாக போராடியாச்சு. நம்ம போராட்டத்துக்கு பலன் கிடைக்கல. அதனால இப்போ நம்ம வேறு இடத்துக்கு வந்திருக்கோம். விரால் மீன் பிடிக்க போனீங்கன்னா உடனே பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நானும் இந்த கிரின்னு ஒருத்தனை நம்பி ஏமாந்து இப்போ தான் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வீசி பார்க்கலாம். வருது வருது
மீனை விட்டுட்டேண்ணா. மீன் இருக்கா? மக்களை மீன் அடிச்சு உள்ள மாட்டிக்கிச்சு. யாரை அனுப்புனாலும் பார்த்தீங்கன்னா மீனோட வரமாட்டாங்க. என் படை தளபதி லைனை பிடிச்சில்ல, என் பாகுபலி போய் இப்போ மீனோட வருவான். லைனை பிடிச்சில்ல, ரொம்ப இறங்காது, தண்ணியில் இறங்க. அப்போ ஒன்று மீன் அடிக்கணும். அம்பே வாடா வாடா தளபதி, வா 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 வா. மக்களே மீன் அடிச்சாச்சு. இங்க பாருங்க, அழகான மயில் விரால். கழிட்டுப்பா, மீனை பத்தி சொல்லு. ரெடி பார்த்தேரி, இதுதான் பண்ணக்கூடாதுங்கிறாரு. அப்போ எது கிப்பர்னு ஒன்று இருக்கு, கையில ஏத்திட்டு அப்போ ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போன எங்கள்கிட்ட இது பண்றதுக்கு. இதுதான் மக்களே கடகார புத்திங்கிறது. இங்க பாத்தீங்களா, கையில குத்திருன்னு பதறல, கிரிப்பர் எதுக்கு இருக்கு? விட்டுட்டான். குட்டிதான், சின்னதா இருக்கு, ரிலீஸ் பண்ணிடலாம். அப்பா மக்களே முடியல, ரொம்ப நேரமாக போராடிட்டு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, அவங்ககிட்டலாம் பேசிட்டு அவங்க சொல்லி கொடுத்துட்டு டைம் ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி 12 ஆயிடுச்சு. எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக பிடிச்ச மீன் இங்கே பாருங்க, இவ்வளோ மீன் இருக்குது. இதில் ஒரு 4 விரால் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிலேபி மீன் நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சலாம், அந்த ஜிலேபியும் இருக்குது. இங்கே கீழே போனால் தண்ணி வேகமாக ஓடுதான், அங்கே போய் சமைக்கலாம் வாங்க. சுத்தமாக முடியல, சமைச்சு சாப்பிட்டு ஈவினிங்கும் ஃபிஷிங் தான். ஈவினிங்க்கு வேறு ஃப்ராக் வச்சுருக்கேன். இப்போ இங்கே இடையில வந்து போனதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ராகை வேறு தொலைச்சிட்டேன். ஹேண்ட் கிராஃப்டோட பாஸ் ஃப்ராக் இருக்குல்ல, அது தொலைச்சிட்டேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதான் ரியல் வாரியரோட ஃப்ராக். இந்த ஃப்ராகை வச்சு தான் இப்போ மீன் பிடிச்சிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். போகிற வரைக்கும் இன்னும் ஒரு 500 மீட்டர் இருக்குது. கிடச்சின்னா பார்க்கலாம், அப்படி இல்லாட்டி போய் சமைக்க போயிடலாம் வாங்க. வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருந்தோம், அதாவது சமைக்க போகிற இடத்துக்கு போகலான்ட்டு போயிட்டு இருந்தோம். போகிறத வழியில் பார்த்தீங்கன்னா மீன் அடிச்சிருச்சு. நல்லா சைஸாக இருக்குது, 1/2 கிலோ இருக்கும். ஊக்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த ஃப்ராக் உங்களுக்கு வேணும்னா நம்ம லக்கி ஃபிஷிங் டேக்கர்ஸில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா லக்கியில் உங்களுக்கு இப்போ ஹேண்ட்மேட் ஃப்ராக்லாம் புதுசாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இந்த ரியல் வாரியலும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இதில் அதில் இது ஒரு மாடல். நமது அன்பான சப்ஸ்கிரைபர்களே, உங்களுக்கு இப்போ லைவாக அண்ணன் மீன் அடிச்சு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். அடிக்கலாம்னா கம்மலில் கழுவி ஊற்றக்கூடாது, அடித்தா லைக்கை போட்டுருங்க. அடுத்து பண்ணோம் மீன் போகிறது தெரியுது, அது தெரியுது. மக்களே ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா வீசியாச்சு, கையெல்லாம் டயர்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மீன் கிடச்சிருச்சு. இன்னும் சமைக்க போகல, நானும் சமைக்க போகலான்னு சொல்லிட்டு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மீன் அடிச்சிட்ருக்கு. இப்போ வண்டு பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் நேரம் வீசுறேன்னு சொல்லிட்டான். இப்போ அவன் வீசிக்கிட்டு இருக்கான், ஏதாவது கிடச்சிச்சின்னா பார்க்கலாம். நல்ல சைஸாக மீன் கிடச்சிச்சின்னா வறுக்கலாம். போடுறா டக்கு டக்குன்னு. என்னண்ணா நீ அடிச்சிட்டேண்ணா, ரெடி. ஓகே ஓகே மக்களே, நம்ம வண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீனை பிடிச்சிட்டா. அதுவும் பாருங்கள், பீக் ப்ராக்கு எவ்வளோ பெருசு, அதில் பிடிச்சிருக்க சைஸை மட்டும் பாருங்கள். இவ்வளோ சின்ன மீன் கூட பார்த்தீங்கன்னா இதில் அடிக்குது. இது தாராளமாக நீங்கள் நாட்டு விரால் பிடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய அவுரி பிடிக்கிறனால இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கழட்டிடுங்க. ரிலீஸ் பண்ண போனதா? விட்ரு. சின்ன மீன்லாம் கிடச்சா விட்டுருங்க தயவு செய்து, அதை எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நிறைய குஞ்சு பொறிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய மீன் கிடைக்க நமக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு மீனை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 இடத்துல வீசினீங்கன்னா இன்னும் 2 மீனை பிடிச்சிடலாம். அதனால் குட்டி மீன் எதுவும் பண்ணாதீங்க. இந்த தவளையில் தான் அடித்தோம். இதான் பார்த்தீங்கன்னா ரியல் வாரியரோட பீக் ப்ராகு. இப்போ இதில் தான் கிடச்சிருக்கு. இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பல்லி, ஓனா, உடக்கான் என்ன வேணால் சொல்லலாம். அது கூடவே சேர்த்து தவளை அதெல்லாம் மெர்ஜ் பண்ண மாதிரி ஒரு உருவமாக இருக்குது. அதனால் ரிசல்ட் வந்து சூப்பராகவே இருக்குது. காலையிலேருந்து இதில் தான் நான் பிடிச்சிட்ருக்கேன். பிடிச்சதோட நிறைய மிஸ் பண்ணேன், கரெக்டாக ஊக்கப்பாகலை. ஏன்னா நிறைய மீன் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது. குட்டி மீன்லாம் சைடில் வந்து கவ்வும் போது இதில் வந்து ஊக்க ஏறாது, பின்னாடி இருந்து கடித்தா மட்டும்தான் ஃபுல்லாக ஏறும். ஓகே, இப்போ நம்ம வேறு போய் ட்ரை பண்ணலாம் வாங்க. மக்களே மீன் அடிச்சிருச்சு. 2 பேர் போட்ட ஒரு மீனுக்கு இருங்க, அப்படியே எடுத்துட்டு வாங்க.
எடு இதான் ஒரே கல்ல 2 மாங்க இங்கே பாருங்க. அந்த நாள் வீசினாரு, நானும் வீசினேன். நான் வீசினதில் அடிச்சிருச்சு. அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா கூட வந்துருச்சு. எவ்வளோ இருக்கும் வெயிட்டு? அண்ணா 1 கிலோ வரணும். 1 கிலோ. ஊக்கு பாருங்க, நல்ல ஊக்காயிருக்கு. சூப்பர் ஊக்கப்பு. மீன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருச்சு. நல்லா 1 கிலோ இருக்கக்கூடிய நாட்டு விரால் தான் கிடச்சிருக்கு. ஃப்ராகு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஊக்கப் மிஸ் ஆகவே இல்லை. எனக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து 4லேருந்து ஒரு 5 ஸ்ட்ரைக் இருக்கும். 5 ஸ்ட்ரைக்கில் 1 ஸ்ட்ரைக் மட்டும்தான் லேண்ட் ஆகலை. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது வந்து என்னோடய மிஸ்டேக். நான் கரெக்டாக ஊக்கப் பண்ணல. மித்தபடி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஊக்கப் ஆயிருக்கு. நல்ல சைஸான விரால் மீன். இந்த மாதிரி விரால் மீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மீன் பிடிச்சி வீட்டில் சமைச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா காட்டிலே சமைக்க போகிறோம். அதுவுமே ஒரு தனி ஃபீல். எனக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாப்பிடும் மக்கள். காலையில் நம்ம பயணம் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு. இன்னும் நம்ம பயணம் முடியல. நாங்களும் போகாத இடம்லாம் தேடாத இடம் இல்லை. அவ்வளோ தேடி பிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மீனை பிடிச்சிட்டோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே முடியாது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-4:30 மணி ஆகிடுச்சு. இப்போ வறுத்து இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம். இந்த ரீல் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் கிங்கோட ரீலு 5000 ரூபா வரும். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரீல். நல்ல லாங் கேஸ்ட் பண்ணலாம். பேக் கிளாஸில் அவ்வளோவா வர்றதில்ல. ராடு பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட ராடு. லுக்கானாவோட தூமெக்ஸ் நல்ல ஒரு ப்ரீமியம் ராடு. ப்ரீமியம் ராடு யூஸ் பண்ணோன்னா இதை வாங்கி நல்லா ட்ரை பண்ணலாம். ஊக்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லாவே நான் டெட்லிப் பண்ணி பார்த்துட்டேன். மீன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். மீன் நீங்களும் பிடிங்க, மறக்காமல் மீனை பிடிச்சி என்னை மாதிரி வறுத்து சாப்பிடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கள் கூட மீன் பிடிக்க ஆசைப்படுறீங்க. கண்டிப்பாக எல்லாருமே வரலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 1 நாள் மட்டும் போவோம், ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருந்தால் நம்ம கூட வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம சமைக்கிற இடத்துக்கு போயிடலாம். முடியாங்க வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். முடியா ஏட்டா மறுபடி இதே சைஸ் தானா மகளே? மறுபடி பாருங்கள், இதே குட்டி சைஸு. கிட்ட காட்டுறேன் பாருங்க. ஏட்டா இது ஒரு சைஸுன்னு அதுதானே வந்து அடிச்சிச்சு. ரொம்ப குட்டி. ஓகே, ரிலீஸ் பண்ணிடு. பொண்ணு சீக்கிரம் போய் இது பிடிச்சி முடிச்சா போய் சாப்பிடுறோம். ஓகே, நீங்க தான் சமைச்சு தரணும் எனக்கு. நானா? ஆமா, இன்னைக்கு நானே வா. என்னைக்குமே நீதான். வாடே போலாம் மக்களே. மீனை பிடிச்சாச்சு, கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, நம்ம படையே வந்துக்கிட்டு இருக்கு. வெறி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கா. ரோட்டை காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு. ரோடு வேற எதுவும் கிடைக்காது. சும்மா பார்த்துப்போம். இது வேற தண்ணி எவ்வளோ இருக்குன்னு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்கிற பிரதேசம் தான். போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம சமைக்கிற இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வேகமாக போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் கிளம்புறோம் இன்னைக்கு. மக்களை மீன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, துண்டு துண்டாக வெட்டிகிட்டு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்னைக்கு நம்ம கூட மீன் பிடிக்க வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு வண்டி பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இன்னைக்கு வேட்டையாடின மீனை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். மொறுன்னு இன்னைக்கு அருமையாக வறுக்க போகிறோம். மழை மட்டும் வராமல் இருந்தால் சரி. கழுவுனா இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் கழுவிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க வேகமாக. மக்களே, அவ்வளோதான். இப்போ நம்ம மீனை சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சாச்சு. அங்கே வருங்க, அதான் பம்பு செட்டு. அங்கே தான் மீனை கழுவணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாழைத்தோப்பு. இது பெரிய வாழைத்தோப்பு. அங்கே பாருங்கள், மலையெல்லாம் இருக்குது. இதோட அடிவாரத்தை தான் வச்சு இப்போ நம்ம சமைக்க போகிறோம். எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழை இலையில் தான் போட்டு மசாலா போட போகிறோம். இங்கே பாருங்க காடு எப்படி இருக்குன்னு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகிட்டு இருக்குது. மணி கிட்டத்தட்ட ஒரு 6:50 ஆகிடுச்சின்னு. ஒரு 10 நிமிஷத்தில் இருட்டாயிடும். மக்களே, மீன் வறுக்கிற வேலை எல்லாத்தையும் ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்கள், வாழை இலை மசாலாவை போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இங்கே பாருங்க, இந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. இதை வச்சுட்டு எப்படி வறுக்கிறதுன்னு தெரியல. வேற எண்ணெய் கிடைக்கல மக்களே. பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு பிரட்டிக்கிட்டு இருக்கோம். எண்ணெய் இல்லாதனால வெறும் தேங்காய் எண்ணெயை வாங்கிட்டு வந்து ஊற்றுறாரு. ஆனால் சரியான வாசமாக இருக்குது. அண்ணன் பார்த்தீங்கன்னா அதிவேகத்தில் மசாலா போட்டுட்ருக்காரு. இதைத்தான் புயல் வேகம்னு சொல்கிறது. மீன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. துண்டு அல்வா மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். 4 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போ 7 மணி ஆகிடுச்சு. முடியல, எல்லோரும் மயக்க கலக்கத்துலேயே இருக்காங்க. இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6-7 பேர் இருக்காங்க நம்ம டீம்மேட்ஸோடு சேர்த்து. எல்லாருக்குமே இதான் மீன் போட்டு பிரட்டி எடுத்துகிட்டு இருக்காரு அண்ணன். மசாலா போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போது அருமையாக ரெடி ஆகிடும். பிரட்டிகிட்டு இருக்காரு. பிரட்ட வாயில் எச்சு ஊறுது. பத்த வேணும் இந்த வந்துட்டேன். தேங்காய் வாசம் செம்மையாக இருக்குது.
சீக்கிரம் அடுப்பு எடுத்து அடுப்பு எங்க இருக்குன்னு தெரியல. பாம்பு பூச்சி எல்லாம் வந்துச்சுன்னா போட முடியாது. சிலிண்டரு அடுப்பு காட்டு. அடுப்பு நீ கேட்ட அடுப்புண்ணா. சீக்கிரம் சாசு போதுடா கரண்டி என்னண்ணா உனக்கு ஏத்த மாதிரி இருக்குண்ணா வச்சுக்கண்ணா. நன்றி. டொமேட்டோ சாஸ் மட்டும் இல்ல, சில்லி சாஸ் இருக்கு. சிக்கன் மசாலா எதுக்குன்னே தெரியல. இது எனக்கு மாட்ட தெரியாதுனே. நான் மாட்டி தரேனே. சீக்கிரம் மாட்டி கொண்டே. சட்டு நீ படுத்துக்கிட்டா எடுத்தது போதுனே. வாங்க, இதான் அண்டர் வாட்டர் ஷாட். சட்டிங்களா? அடுப்பு எடுத்துட்டு தோசை சட்டிங்க. எப்ப நான் வாங்கினேன்? போன வாட்டியே வாங்கிட்டேனே. அப்படியே எனக்கு காட்டவே பார்த்தே இல்ல கண்ணுல. வருணே ஆன் பண்ணி உடனே. என்னண்ணா வெப்பன்ஸ் வேணே பையனே வச்சுன்னு எண்ணெய் ஊத்துனேன். மக்களே பசி தாங்க முடியல. ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா தட்டை எடுத்து ரெடியாக என்ன சுட்டு வச்சுனே போட்டுடலாமாண்ணே? எடுங்க போடு தொட்டையிலே போட்டு. சாஸா இந்த சைடு ஒரு கட்டி, இந்த சைடு ஒரு அதானே ஆனியன் மசாலா, சோர் கிரீம் ஆனியன் மசாலா. இந்த சைடு என்னது சில்லி சாஸ், இந்த சைடு சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ்ரா வெங்காயம் வர்ற போதிலே தெரியும். என்ன ஃபகிமு யானை காட்டில் உட்கார வச்சிருக்கேனே, சீக்கிரம் முடியுனே, சாப்பிட்டு கிளம்புவோம். என்னண்ணே யானை முடிக்கிற சத்தம் வர கேட்டே இருக்கு. எப்போ யானை கீழே இறங்கி வரும்னு வேற தெரியல. ஆசிக்குண்ணா என்ன ரெடி ஆயிடுமா? ரெடி ஆயிரு போடலாண்ணே. நானே பயத்துல பின்னாடி வேற மலைப்பாம்பு இளப்பாம்பு வந்துச்சுன்னா எங்க ஓடுறது? எது வந்தாலும் சரி போனாலும் சரி பசி வேற மயக்க தாக்கல. பசி மயக்க வேற மாசமே டிஃப்ரெண்டா இருக்கு. மிளகாத்தூள் அண்ணா வாசம் சூப்பரா இருக்குண்ணா. தாறுமாறு தக்காளி சோறு ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைபர் வேற இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போடுங்க பசியில. அவ்வளவுதான். இந்த எடுத்த தட்டை காட்டினேன். என்னண்ணே தவக்கல்லாம் குதிக்குது. போடுங்க. நில்ல அருமை. ஆகா ஓ வைன வெந்திருக்குமாண்ணே? சூப்பரா வந்துருச்சுண்ணே. எல்லாத்தையும் இங்கே வைங்க. வாண்ணே உடையுது. வைன மக்களே மீனை வறுத்தாச்சு. வாசம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. கிருஷ்ணா இப்ப சாஸ் ஊத்தி சொட்டு சாப்பிட போறோம். போடு மக்களே, இதான் டொமேட்டோ சாஸ். மீனுக்கு உலகத்திலே டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்றது நானும் கிருஷ்ணாவா தான் இருக்க போறோம். மீன் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ வெந்த மீன் எடுத்து சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க விரால் மீன் எப்படி இருக்கு. நல்லா பெத்த பீஸாக எடுக்க போகிறோம். கொதிக்குது. எடுண்ணே இங்கே பாருங்க பொக்கம் எப்படி வருதுன்னு. இங்கே பாருங்க. வாய்ப்பே இல்லை. படு கேவலமா இருக்கு. என்ன இருந்தாலும் சாப்பிட்டுருக்கா. நாங்க 2 பேர் சாப்பிடுறோம். கிரீன் சாஸ் வந்து நல்லா இருக்கு. சில்லி சாஸ் செமையா இருக்கு. டேஸ்ட் அண்ணா ஆசிக்கண்ணா சாப்பிடுண்ணே. வாண்ணே முள்ளே இல்லைண்ணே. செம்மையா இருக்கா? ஆமாண்ணே சதையா இருக்கு. அவ்வளோதானே. கிருஷ்ணா ப்ரோ தானா ப்ரோ நீங்களே சாப்பிடுங்க. எல்லாம் மீன் சில்லி கடையிலும் வீடியோ பார்த்து கிரீன் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸ் வைக்க போகிறாங்க. பீஸ் பார்த்தீங்கன்னா சின்னமாக நல்லா வெந்திருக்கு. மசாலா உடனே போட்டாலும் சூப்பராக இருக்குது. எப்படின்னா இருக்குது? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா வெந்திருக்குது. இங்கே பாருங்க. சில்லி சாஸ் தொட்டு தின்னும் சூப்பராக இருக்கும். கிளப்புங்க. சூப்பராக இருக்குது. அதான் கோத்தகிரி மலை லைட்டு. மக்களே வேற லெவல். மக்களே அவ்வளோதான். மீனை வறுத்து திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நாங்கள் வேகமாக சாப்பிட்டுங்க. அது ஓடணும். அண்ணன் பார்த்தீங்கன்னா தடாலையே வறுத்துட்டு இருக்காரு. முடியல மக்கள்.